ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாயமாக சொல்லுங்க. பாருங்க, விஜயுடைய கட்சியில ம். அந்த அமைச்சரெல்லாம் இருக்காங்க. நேற்று சரி வரைக்கும் நினைச்சிருப்பாங்கன்னே தெரியல. சரி நாமளும் சிவன் கோயில்ல பூஜை பண்றோம். சரி. தேங்காய் அப்படி பார்த்து வர எந்த வழியும் தெரியல. சிவன் கோயில்ல பூஜை பண்றீங்களா? ஆமா, தேங்காய் பழமும் தேங்காயும். அவ்வளவுதான் கிடைக்குது, வேற ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க. இங்க பாருங்க, எங்க அப்பா சிவனுக்கு எப்ப யாருக்கு எங்க எப்படி கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அது புண்ணிய பலனாக இருந்தாலும் சரி, பாவத்திற்கு உண்டான தண்டனையா இருந்தாலும் சரி, சரியான நேரத்தில் கொடுப்பான். ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு சட்டசபையில உட்காந்துருக்கவெல்லாம் நினைச்சா பார்த்தான், இவெல்லாம் யாருங்கிறீங்க? இவெல்லாம் போன பிறகு சிவன் கோயில்ல கூட்டி பெருக்கினவன், புல்லு வெட்டினவன், சாமி விக்கிரகத்தை குளிப்பாட்டினவன், அவன் தான். இவனுக்கு அந்த புண்ணிய பலன் தான் இவனை காலை வச்சிருக்கு. இன்னைக்கு சட்டசபையில் உட்காந்துருக்கான்ல. ஐயா அங்க பாருங்க, ஒருத்தனுக்கு ஆள்ற பாக்கியம் கிடைக்கணும்னா அவன் பூர்வ ஜென்மத்துல அவன் உழவார பணி பண்ணியிருப்பான். இவனுக்கெல்லாம் சிவன் கோயில புல்லு வெட்டியிருப்பான், இல்லை செருப்பு டோக்கன் போட்டிருப்பான், கோயில கழுவி விட்டுருப்பான், இந்த மாதிரி புண்ணிய வேலை செஞ்சிருப்பான். ஆனா இன்னைக்கு பதவி கிடைச்சிட்டுன்னு இவனுக்கு ஆடுறான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். கீழான நரகம், கீழான நரகத்துல நரகம் வச்சு செஞ்சிருவான் சிவருவான். புரியுதா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்கய்யா, உங்களுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு தேங்காய் பழம், தேங்காய் முடிய வாழைப்பழம் தான் கிடைக்கும் நினைக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய பொய்ஸ் இருக்கு. சிவன் சிவன் நினைச்சதுன்னு வைங்க, சிவன் நினைச்சதுன்னா இந்த பூமியை மாதிரி ஒரு கணப்பொழுதுல 1000 பூமியை படைச்சு அதுல ஒரு 1000 கோடி மக்களை படைச்சு உங்களை அரசனாக்கலாம். என் பெருமான் நினைச்சா முடியும். சாமியை சொல்றான், பட்டம் அரசால கோடி மக்கள் உண்டு, பாவனையாய் நான் கொடுப்பேன். எங்க அப்பா சொல்றான், பட்டம் அரசால கோடி மக்கள் உண்டு, பாவனையாய் நான் கொடுப்பேன். உனக்கு என்னடா வேணும்? அப்பாட்ட கேட்டாங்க. இன்னைக்கு இருக்க மந்திரி, இந்த எம்எல்ஏ, உலகம் முழுவதும் எடுத்துடுங்க, உலகம் முழுவதும் அரசாட்சி இருக்குல்ல, ட்ரம்ப் எடுத்துக்கீங்களா, யாரு யாரு இன்னைக்கு என்ன கர்நாடகாவில் இருக்க சட்டசபையில் எடுத்துக்கோங்க, இந்தியா முழுவதும் எடுத்துக்கோங்க, பிரதமர் யாரு? இவங்கெல்லாம் யாரு? போன பிள்ளை உங்களை மேல் சிவங்களை பூசை பண்ணியிருப்பாங்க, சுவாமிக்கு சேவை பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒண்ணு, மௌனவலா இப்ப பதவி கிடைச்சுன்னு ஆடுறோன்னு வச்சுக்கோ, அதையும் சிவபெருமான் சொல்றான், காப்பு கட்டி வைத்த மகன் கணபவிசு எண்ணுகிறான், மாயனுக்கு ஏற்காமல் அவன் மனம் போலே நடக்கின்றான், அவன் பட்டம்பரி போகுதடா, அவர்களை பாரச்சிறை வைத்திடுவன். அப்பா சிவபெருமான் சொல்றான், எனக்கு ஏற்காம நடந்தேன்னு வச்சுக்கோ, மோனே உன்னுடைய ஆத்மாவை மீளா நரகத்துல தள்ளிடுவேங்க சிவபெருமான் சொல்றான். அதனால இவங்களுக்கு பதவி கிடைச்சிட்டு மந்திரி ஆகிட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டோம் ஆடுன்னு வச்சுக்கோ, ஆப்பு இறை தண்டனை மிக கொடுமையா இருக்கும். அதனால இவங்க எல்லாம் போன பிறகு சிவன் கோயில கூட்டி கழுவுன கும்பல் தான். வேற என்ன ஐயா? ஐயா தூங்கிட்டீங்களா? ஐயா சிவ 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 அரகர அரகரா. ஐயா ஐயா தூங்கிட்டாரு போல. முடிச்சிருக்கீங்களா? தூங்கிருக்கீங்களா? கேட்டுதான் இருக்கீங்களா? அதனால ஒண்ணு புரிஞ்சுடுங்க ஐயா, அப்பாவுடைய வாசகத்தை கேட்டாலே, திருவாசகத்தை கேட்டாலே அவ்வளவு பவர் இருக்கு. அப்பா சொல்றான், தினமொரு நேரமேந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம், கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் பிறவிதானேங்கிறான். எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை நீ கேட்டாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, நீ என்ன பாவம் செஞ்சாலும் அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறான். மன்னிக்கப்படுங்க, மோட்சம் கிடைக்குங்கிறான். மிகப்பெரிய பதவி மோட்சம் தான் ஐயா. இந்த பிரதமர் பதவி, இந்த சிஎம் பதவி, இந்த மந்திரி பதவி, இந்த எம்எல்ஏ பதவி, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அற்ப பதவி. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம், அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்க. சிவ வீடு தான் ஐயா, நித்திய வீடு. நீ சிவவேடம் தான் பூணணும். இப்ப நீங்க கோட்டு சூட் மாற்றல, இது அவ வேடங்கிறான். சரி, சிவவேடம் பூணணும், இதெல்லாம் அவ வேடம். நீ பண்ற மேக்கப்பு, பேர் அண்ட் லவ்லி, அப்புறம் என்னது பேர் அவரு, பானிச்சு பவுடரு, எல்லா இளவும் பூசிக்கிறோமா, இதெல்லாம் அவ வேடங்கிறான். சுவாமி சொல்றான், சிவவேடம் பூண்டு திறந்திருப்பாங்க. சிவவேடம் தரித்தால்தான் மோட்சம் கிடைக்கும். நம்ம பிறந்ததே முக்தி அடைவதற்கு தான். இந்த கருமம், இந்த புழுக்கூடு, இது பான்ஸ் பவுடர் போட பாருங்க, இது உடல் கிடையாது, புழுக்கூடுங்கிறான் பெருமா. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இறைவந்து வேண்டார் மேல் வீட்டிலிருந்து செத்திருந்து தீ நரக சீல் கூடுங்கிற அந்த உடம்ப, இந்த சீல் குட்டியில இடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் கொஞ்சம் ஐயோ அப்பாவை தேடுங்க. பெரிய பதவி, சிவலோக பதவி தான். 800 யுகம் ஒருத்தன் ஊசி முனையில நின்று தவம் செய்யாதாலும்
கிடைக்காத அரிய பதவி சிவலோக பதவி. அப்பா சிவசிவான்னு சொல்லி திருநீர் சிவவேடம் அணிந்து 3 கோடு போட்டா கிடைக்குங்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஐயோ, ம். இதெல்லாம் அற்பம். அந்த பதவிலாம், அந்த சிஎம் பதவி, இந்த பிஎம் பதவிலாம், இதெல்லாம் போன பிள்ளை சிவன் கோயில கூட்டி கழுவுனதுக்காக உனக்கு ஆல்ரெடி பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இதுலயே மயங்கிறாத, மயங்கி உள்ளே மூழ்கிறாதீங்க. அற்ப பதவி இதெல்லாம். அப்பாவை தேடு. அப்பா சொல்ற பாருங்க, வாசித்தோர் கேட்டோர் உற்றோர் மனதினில் உணர்ந்து கற்றோர் ஆசித்தன் பதமே கண்டு அவ்வழி முறையை நின்றோர் கோசித்தன் பதமே கண்டு கோமலை புவியின் வாழ்வும் தேசத்தின் செல்வத்தோடும் சிறப்புடன் இருந்து வாழ்வீர்கள். எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை நீ வாசிக்க கேட்டனாலே போதும், அவ்வளவு புண்ணியம் இருக்குங்கிறான், அவ்வளவு செல்வம் கிடைக்குங்கிறான், மோட்சம் கிடைக்குங்கிறான், பதவி என்ன பாருங்க, இந்த பதவி கிடைக்குங்கிறான். இவங்கெல்லாம் யாரு? போன பிறவில தேவாரம் திருவாசகம் பாடின கும்பல் தான் அன்னைக்கு சட்டசபையில உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இப்போ தேவாரம் திருவாசகம் சிவனை மறந்துட்டான். ஒருத்தன் விஜய் வாழ்கிறான், ஒருத்தன் ஸ்டாலின் வாழ்கிறான். அடே படுபாவிகளை, மனுஷன் புகழ்குரியவன் கிடையாதுடா. புகழ்குரியவன் இறைவன் ஒருத்தன் தான். போட்டு தொழிற்குரியவன் சிவன் மட்டும்தான். மலஞ்சலம் கிடைக்கிற மனுஷன் கிடையாது. இவங்களுக்கு புரியுமா அந்த கும்பலுக்கு? இனி இவங்களுக்கு நரக வாயில் தான். புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு தனி மனித துதி பாட ஆரம்பிச்சானுங்களோ அன்னைக்கு அவனுக்கு நரகவாசிகள் முடிவு பண்ணிக்கோங்க. அதனால அங்க பாருங்க, சாமியே சொல்றான், வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமாடா. எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை நான் பாடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு அத்தனை பூரணங்கள், அந்த பூமியில அத்தனை செல்வங்களும் கிடைக்குங்கிற அவ்வளவு பவிசு, அவ்வளவு சக்தி இருக்குது எங்க அப்பாவுடைய திருமந்திரத்துக்கு, தேவாரம் திருவாசகத்துக்கு. என்ன போங்கங்க, இவனுங்க என்னமோ காணாத மூலி கஞ்சியை கண்டா நிமிஷம் தோயில் அரைப்பாலாம், அந்த மாதிரி இவனுங்க என்னமோ ஒரு சின்ன பதவி கிடைச்சுன்னு ஆடுறானுங்க. சுவாமி அதை தான் சொன்னான், சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரியில் கற்றோரே ஆயிடினும் கண்டறிவேன் போனி என்பான் முள்முருகை பூவு மினுக்கும் 3 நாளை கல்லரோட வாழ்வு காணும் அது போல் பகவான் சொன்னான். முள்முருகை பூ 3 நாள்ல கருகி விழுந்துரும். அது போல இந்த அற்ப பிள்ளைகளுக்கு பதவி வந்து ஆடுவானுங்களாம் தலைகாலம் தெரியாம. நிரந்தரமேன்னு போஸ்டர் ஒட்டிக்கிறான், வருங்காலமே எதிர்காலமே. அடே அப்புறம் சுடுகாடு தாண்டா நிரந்தரம் உங்களுக்குலாம். சிவனே சிவனே. பாருங்க ஐயா, 7 பிறவி தான் மனித பிறவி வாய்ப்பு. இது 7வது பிறவியா கூட இருக்கலாம். இந்த பிறவியை விட்டுட்டோம், 84 லட்சம் பிறவி. ரஜசி பிள்ளையும் கத்துவா கருவிஷன் ஜாயதே தத்தா பிள்ளைக்கு தமசி மூடும் ஜாயதுன்ட்டான். புழு விலங்கு பிறகு 80 லட்சம் பிறவி சாக போறீங்க. சிவனை தேடுனீங்கன்னா இந்த பிறவிலே மோட்சத்துக்கு போய் கரை கண்டுருவீங்க. இந்த பூமிக்கு வரமாட்டீங்க. திரும்பி வருதல் இல்லாத நிலையை, இந்த இரவா பிறநிலையாக எங்க அப்பாவுடைய சிவ வீட்டுக்கு போயிருவீங்க. சிவனை தேடுங்க, விடுங்க, இதெல்லாம் அற்ப பதவி. நமக்கு எந்த பதவியும் வேண்டாம். அப்பாவுடைய சிவலோக பதவி கிடைச்சா போதும். மிகப்பெரிய பதவி அதான். இந்த பதவியெல்லாம் அடைஞ்சிடலாம் ஐயா. சிவலோக பதவி அடையிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நீ ஒண்ணு வேண்டாம், நீ சிவன் கோயில்ல வந்து ஒரு தீபம் அணைப்போதுன்னு தூண்டி விட்டா கூட உனக்கு இவ்வளவு பெரிய அரச பதவி கொடுத்துருவான் இறைவன். சிவன் கோயில புல்லு வெட்டு, களையெடு, உழவர பணி பண்ணு, தேவாரம் திருவாசகம் முற்றுதல் பண்ணு. உனக்கு அடுத்த பிறையில பாரு, நீ தான் பிரதமர். மோடி யாருங்கிறீங்க? மோடி யாரு? போன பிறகு முழுக்க சிவன் கோயில் சுத்தி வந்தவர். அதனால புரிஞ்சுக்கிடுங்க ஐயா. அதுக்கெல்லாம் இந்த பைத்தியக்காரன் சொல்றது உங்களுக்கு விளையாட்டா தெரியும், வேடிக்கையா தெரியும். பெற்றோர்கள் கண்டு கொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டு கொள்வார் கண்ணே தீருமகனே. சிவன் சொல்றான், ஞானம் பெற்ற பிள்ளைகள் என் சிவ வீட்டை அடைவார்கள், ஞானம் பெற்றவர்கள் என்னை வந்து அடைவார்கள். அப்பா சிவபெருமான் சொல்றாங்க, மகனே இங்க பாருங்க, நீங்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். நான் அந்த ஞானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த ஞானத்தை எந்த கொம்பனாலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. பூர்வ ஜென்மத்தில் உங்களுக்கு பாக்கியம் இருக்கணும், அப்பதான் ஞானத்தை அடைவீங்க. இந்த ஆடியோ கேட்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேருமே ஞானம் பெற்ற பிள்ளைகள். உங்களுக்கு சிவ வீடு கிடைக்கும் பிள்ளைகளே, நீங்க வருந்த வேண்டாம். நான் சொல்லல, அப்பா சிவனே சொல்றான், என் பிள்ளைகள் என்னை வந்து அடைவார்கள். சொல்லுங்க. அதனால இன்னைக்கு சட்டசபையில இருக்கணும் எல்லாமே யாருன்னா இவங்க தான். அதனால சிவன் கோயில பூஜை பண்றேன், எனக்கு தேங்காய் பழமும் தேங்காய் முடியும் வாழைப்பழம் தான் கிடைக்கும்னு சொல்லாதீங்க. அற்பமா நினைக்காதீங்க. உங்களுக்கு உடனே கிடைக்காதியா, மறுமையில தான் எல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் பூர்வ ஜென்மது. போன பிறகு நீங்க தீக்காக்கார மாதிரி சிவனை கண்டபடி திட்டிருப்பீங்க. உங்களை படைச்சு விட்டானா என் காலடியிலே கடன்னு. இதான் உண்மைங்க. நீங்க சிவன் கோயில் கட்டுறவங்க யாரு? போன பிறகு சிவன் கோயில் இடிச்சவன் தான் சிவன் கோயில் கட்டுவான். உண்மைங்க. அதான் கர்மா. நீ எதை சரியாது ஒண்ணு திருப்பி வரும். அனிஷ்டம் இஷ்டம் திருதம் கர்மனக பௌத்திய தியாகிதான் பிரச்சனை சன்னியாசனம் தோசித்துங்கிறா. முடிஞ்சு போச்சு. கர்ம பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் 2ம் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குது. நீ இந்த உடல்ல இருந்து என்னென்ன பாவ புண்ணியம் செய்யோ அந்த பாவத்திற்கு தண்டனையும் புண்ணியத்துக்கு உண்டான பலனை நீ அனுபவிச்சு ஆகணும். அதான் கர்மா. நீங்க இந்த பிச்சைக்காரன் சிவன் கோயில் கட்டணும் யாரு? இந்த பிச்சைக்காரன் போன பிறகு சிவன் கோயில் எத்தனை சிவன் கோயில் இடிச்சான்னு தெரியாது. இந்த பிச்சைக்காரன் நீங்க சிவன் கோயில் பூஜை பண்றீங்கன்னா நீ தீக்காரன் இருந்திருப்பீங்க. போன பிறகு இறை நிந்தனை பண்ணிருப்பீங்க.
நான் கூட்டில் அடைச்சி விட்டான். பூசை பண்ணி என்ன வந்து அடையன்னு விட்டுட்டான். அதான் உண்மை. ம். கர்மாங்க. பையன் விளையாட்டு இல்லைங்க, சத்திய வார்த்தை. எம்பெருமானே சொல்றான், தரணி எது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா, சிவகாண்ட தீர்ப்பெழுதி தெரிவித்தேன் என் மகனே. எங்க அப்பா சொல்றான், சிவன் சொல்றான், இந்த உலகமே அழிஞ்சா சத்தியம் அழியாதியா. நீ செஞ்ச கர்மவினை ஊழ்வினை எடுத்து போய் தான் ஆகணும். 1000 கோடி ஊழல் பண்றியா, யாரும் பார்க்கல நினைக்காத. அடே முட்டாள், சிவன் எல்லா கணக்கும் வச்சிருக்கான்டா. நீ செத்தக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை இருக்குடா. ம். உழுக்கூடியா, இது உடல் கிடையாது. விஜய் மாயையில சுத்துறீங்களே, அடே விஜய் என்னையா இது? அது ஒரு உடம்பு, உடம்பு கிடையாது, புழு கூடு. சிவன் சொல்றான், கொம்பன் புழு வென்றறியாமல் குதி போடுகிறார் இக்களில். புழு கூடு நம்மளுடைய உடல் கிடையாது, புழு கூடு. இந்த உடம்புல புழு இல்லாத இடையாது. டாக்டர் போய் கேளுங்க, அவனும் சொல்றான், உள்ளுக்குள்ளயும் புழு, வாய்க்குள்ள புழு, மூக்குல புழு, கையில தொட்டா புழுங்கிறான். எல்லாம் உடம்பே புழு. சிவன் சொல்லலாம், சிவன் புழு கூடுங்கிறான். ஆனா அந்த புழுக்கூட்டுக்குள்ள இருக்க ஆத்மா பாரு, அது ஒளிமயமானது. அது ஒளிமயமான தேஜஸ் தான் ஆத்மா, ஒளி உடம்பு. அது அழிவில்லாதது. அதுக்கு தான் தண்டனை உனக்கு இறப்புக்கு அப்புறம். என்னங்க ஐயா? ஈசனை தேடணும். நாம தேடக்கூடிய சிஓ சிஎம் பதவி, மந்திரி பதவி கிடையாது. கற்பம், கர்மா, தற்பர்மம் வந்துடும். அந்த பதவி வந்தோடனே அனிஷ்டம் இஷ்டம் சாமியை சொல்றான், நிர்மாண மோகா ஜிதசங்க தோசா அத்தியாத்ம வித்யா நிருத்த காமா தொந்தயிர் முக்தா சுதுக சம்ஜீன கச்சேரி முடியா பதவி தத்துங்கிறான். ஒருத்தனுக்கு பதவி வந்து சுவாமி என்ன சொல்றான், அப்பா எங்க அப்பாவை யார் அடைய முடியுமா? எங்க அப்பாவை அடையக்கூடிய நபர்கள், தகுதி உள்ள நபர்கள் யாருன்னு கேட்டுக்கோங்க அந்த பூமியில. சாமி சொல்றான், கற்பருமையும் மோகம் அகன்றவர்கள், பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள், இன்ப துன்பம் என்ற இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். அந்த அழிவில்லாத உலகம், அந்த பரமுடைய பதம், எங்க அப்பாவுடைய பதம் திருவடி யார் அடைகிறா? இந்த கற்பொருமை இல்லாதவன், பேராசை இல்லாதவன், ஆசைகள் அழித்துக் கொண்டவன் வந்து அடைய முடியும். ஆனா உனக்கு தான் பதவி வந்தோடனே கௌரவம் வந்துருமே. அப்படியே 4 துப்பாக்கி காவலருக்கு பின்னாடி வந்தோடனே அப்படி எல்லாரும் நம்மளை பாக்குறாங்களா, எல்லாரும் நம்மளை பாக்குறாங்களா அப்படிங்கிற என்ன உனக்குள்ள வந்துருமாடா. டேய் தற்பெருமடா முட்டாள், நான் சொல்லல, சிவன் சொல்றான். நீ நரகத்துக்கு போய் தொலைஞ்சிருவ. தற்பெருமை விடணும், மோகத்தை விடணும். சிவன் சொல்றான்யா. அதனால பதவி வேண்டாங்க நமக்கு. நமக்கு ஒரே பதவி போதும், சிவலோக பதவி மட்டும் போதும். அப்பதான் மோட்சத்துக்கு போவோம். பிறப்புங்கிற துன்பத்தில் விடுபட்டுரும். பிறப்பே கிடையாது முன்னாடி நமக்கு. அழிவற்ற வாழ்வு அப்பாட்ட போயிருவோம். அது தேடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா மலைஜலம் கழிக்கிற பயலுக்கு பின்னாடி போயிட்டு அவன் வாழ்க்கை இவன் நாம வாழ்க்கைன்னு முட்டாளுக்கு என்னடா பண்றீங்க? நான் சிவன் சொல்றேன். அதனால கிழிச்சிருவானுங்க. சனாதனம் அங்கேதான் இருக்க, நீங்க தான் அழிஞ்சு தொலைஞ்சு போவீங்க முட்டாள்களே. புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, அண்ணாமலை என்ன சொல்றாரு, பதவி எனக்கு கூந்தல் பதவியே வேண்டாடா, விட்டு தொலைங்கடாங்கிறாரு. எதுக்கு? ஞானம் பெற்ற பிள்ளை அண்ணாமலை, அவருக்கு தெரியும் இதெல்லாம் அற்ப பதவின்னு. அண்ணாமலை நினைச்சிருந்தா, சொல்றேன் கேளுங்க, அண்ணாமலை நினைச்சிருந்தா எப்போவோ மந்திரி ஆயிருக்கலாம், எல்முருகன் பதவியை காலி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் பதவி வேண்டான்னு திறந்து நிக்கிறான். எதுக்கு? இதெல்லாம் கர்மாயா, இது பதவியே கிடையாதுயா. அண்ணாமலைக்கு தெரியும் சிவலோக பதவி தான் உண்மையான பதவி. அதனாலதான் அண்ணாமலை, உன் பதவி நீயே வச்சுக்கோடா, உன் மந்திரி பதவிட்டாரு, தூக்கி எறிஞ்சிட்டாரு. தலைவர் பதவியா வச்சுக்கடா, பாஜக தலைவர் பதவி. அப்படி ஒருத்தனுக்கு கூளை கூண்டு போட்டு அந்த பதவி எனக்கு தேவைன்னா கூந்தல் முடிக்கு சமண்டான்னு தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு. அண்ணாமலை மாதிரி இருங்க. சும்மா ஆளுநர் விஜய் பாருங்க, ஐயோ சிஎம் பதவி போயிருமோன்னு ஆளுநர் நடக்கிறாரு வீட்டுக்கும், ஆளுநர் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும். ஐயோ என்னையா பதவி இது? என்னங்கிற சிவலோக பதவி பாருங்கப்பா மக்களே, என் பிள்ளைகளே. முடியாது. இந்த கொம்பனம் கொஞ்சம் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் பெரிய கொம்பை மேல இருக்கான் சிவபெருமா. அம்பலத்துல இருக்கான் எங்க அப்பன், அவன்கிட்ட இருக்குயா இவனுக்கு கணக்கெல்லாம். மர்மம் எவ்வளவு வச்சிருக்கான், மோகம் எவ்வளவு வச்சிருக்கான், மர்மம் எவ்வளவு வச்சிருக்கான், எல்லா கணக்கு எங்க இருக்கு? எங்க அப்பா சிவன்ட்ட இருக்கு. சாமியை சொல்றான், மக்களுக்கு உத்தரவு மால் சொல்ல நீதி உண்டே, அறிவு சொல்லி தெளிவு தர நான் அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன், நான் வைத்த கணக்கர் எல்லாம் நன்று நடு கேட்கவில்லை, ஆடி நன்றாய் பாடி நன்றாய் கொடுக்கவில்லை என் மகனே, இனி ஆதிபரஞ்சோதி நான் அதிகாரம் செய்ய வாரேன், புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. சிவன் சொல்றான், புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா, ஆதி பரஞ்சோதி நான் அதிகாரம் செய்வனே. முட்டாள்களே, அம்பலத்துல கணக்கு வச்சிருக்கா சித்திரகுப்தன், நீ பண்ற ஊழல் கணக்குல அவன் அங்க எழுதிட்டு இருக்கான்டா. நாய்களே, முட்டாள்களே, நீங்க செய்யற பாவத்துக்கு ஆத்மாவுக்கு அங்க அவ்வளவு பெரிய தண்டனை நரகத்துல கொடுக்க போறான்டாங்கிற சிவன் சொல்றான். இவனுக்கு என்னமோ நினைச்சிட்டு இருக்கான்.
செத்து போனா எல்லாம் முடிஞ்சு போயிருக்குன்னு. அட முட்டாள்களை, உடல் தாண்டா சாவுது. இந்த உலகமே அழிந்தாலும் ஆத்மா அழியாதுடா. ஆத்மாவுக்கு தாண்டா மறுமை 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 நினைக்கிறா. சிந்திங்கடா. வறுமை கிடையாடா, மறுமை. கர்மா விளைஞ்சிரும். சரி, நமக்கு எதுக்கியா? அவனவன் கர்மா அவனவன் கூட வருது. நாம நம்ம குற்றத்தை பார்ப்போம். நம்ம ஏன் அடுத்தவங்க குற்றத்தை பார்க்கணும்? புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லக்கூடாதுங்க. எல்லா மனுஷனும் கடந்து வந்த பாதையில நீங்க யோக்கியம் தான்யா. நீங்க எந்த குற்றம் பண்ணலையா? நான் யோக்கியம் கிடையாதுயா. போதுமா? அதனால அங்க பாருங்க, அவர் ஒரு குற்றம் அவர் பார்க்கணும். நாம அப்பா வழி இருக்கணும், வழியை தேடுவோம். எவன் கெடுப்பட்ட நமக்கு ஊரை அடிச்சு உடல விட்டு தின்னு விட்டு பேசுறானியா? அது சிவம் பார்த்துக்குவோம். விடுங்க. ஓம் நம சிவாய். திருச்சிட்டம்பலம். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.